أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதம் சீரா வகுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாகவும் அதை தெரிந்து கொள்வதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கை சிறப்படைவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய சுன்னத்துகள் மிகைத்து காணப்படுவதற்கும் அல்லாஹ் ரஹ்மான் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ஆமீன். சென்ற வகுப்பிலே நாம் அரபு மக்களுடைய சமய பின்புலத்தை பற்றி பார்த்தோம், பொருளாதாரத்தை பற்றி பார்த்தோம். அதுபோன்று அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அன்றைய காலத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள், இது சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் நாம் பார்த்தோம். யானை படைகள், அதாவது காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானைப்படையுடன் வந்த ஆபரஹா எப்படி தோற்றான் என்பதையெல்லாம் நாம் சென்ற வாரம் கேட்டோம். அதன் அடிப்படையில் அதனுடைய வரிசையிலே இன்று நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மற்றும் அவர்களுடைய இளமை காலத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர் பூமான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வினுடைய திருத்தூதர். அந்த தூதரை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பக்கூடிய அந்த வழிமுறையே மிகவும் மிகவும் ஆச்சரியமானதாகவும் மிகவும் சிறப்பிற்குரிய மேன்மைக்குரியதாகவும் அமைந்திருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒவ்வொரு குழந்தையும் எப்படி பிறக்குமோ அதுபோன்று ஒரு சாதாரணமான ஒரு பிறப்பாக அல்லாஹு தஆலா அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஆக்கவில்லை. மனிதராக பிறந்தாலும் அவர் மனிதர்களிலே மாமனிதர், புனிதர், சிறப்பிற்குரிய நபி என்பதன் காரணத்தினாலேயே அல்லாஹு தஆலா மிகச் சிறப்பான ஒரு பிறப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பனு ஹாஷிம் பள்ளத்தாக்கிலே ரபியுல் அவல் மாதத்திலே பிறக்கிறார்கள். கிபி 571 திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலே பூ உலகத்தில் பிறக்க வைக்கின்றான். அன்னை ஆமினா அம்மையார் அவர்களுக்கும் அப்துல்லா இருவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலே அல்லாஹ் தஆலா பிறக்க வைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து இருந்த காலகட்டத்தில் அன்னை ஆமினா அம்மையார் சொல்லும்போது சொல்லுவார்கள், எனக்கு மிகப்பெரிய வலி ஒன்றும் ஏற்படவில்லை. இந்த உலகத்தில் எல்லா பெண்மணிக்கும் பிரசவ காலத்தில் பிரசவத்தில் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாம்
அண்ணல் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றில் வைத்திருக்கும் பொழுதும் சரி, அவர்களை பிரசவிக்கக்கூடிய காலத்திலும் சரி நான் அனுபவிக்கவில்லை, அல்லாஹ் மிக மிக லேசாக்கினான் என்பதை அவர்களை சாட்சி பகருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது பல அதிசயங்கள் நிகழ்ந்தன. அன்னை ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலிருந்தவர்கள் பிறக்கின்ற சமயத்தில் அவர்களுடைய உடலில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஒளி வந்ததாகவும், அந்த ஒளியினுடைய பிரகாசத்தினால் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாம், ஷாம் தேசத்தில் உள்ள கோட்டைகள் எல்லாம் மிளிர்ந்ததாகவும் ஒளிர்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து விட்ட நிலையிலேயே பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது கிஸ்ராவினுடைய கோட்டைகள், அங்கு இருக்கக்கூடிய மாளிகைகள், கிஸ்ராவுடைய மாளிகைகள் எல்லாம் 14, அந்த மாளிகையில் உள்ள 14 மாடங்கள், அந்த மாடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது, அதிர்ந்து விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல பல்லாண்டு காலமாக நெருப்பை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்கள், மஜூசி மக்கள், அவர்கள் நெருப்பை வணங்கி வந்தார்கள். நெருப்பு வணங்கினாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை, தீபத்தை அவர்கள் வைத்து அதை காலம் காலமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்படி பல்லாண்டு காலமாக ஒளிந்து, அதாவது எரிந்து கொண்டிருந்த அந்த தீபம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் அது அணைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அதுபோன்று சவா என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்கள் பல இடிந்து விழுந்தன என்று சொல்லப்படுகிறது. இப்படி பலவிதமான அதிசயங்கள் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்ற நேரத்திலேயே ஷிர்க்குடைய வாசல்களை அல்லாஹ் தஆலா அடைத்து கொண்டு வந்தார். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபி அல்லவா, அந்த நபியினுடைய வருகையை கொண்டு உலகத்தில் ஒரு அதிசயம், மாற்றங்கள் நிகழும் என்பதற்குரிய ஒரு முன்னேற்பாடாக அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினான். குழந்தையை அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் பெற்றெடுக்கின்றார்கள். பெற்ற பிறகு முதல்ல அந்த குழந்தையை கொண்டு போய் அப்துல் முத்தலிப், ஆமினா அம்மையாருடைய, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு செய்தி தெரிவிக்கப்படுகின்றது. செய்தியை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சி, பேர குழந்தை பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையை கையில் வாங்கி கொண்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நேர காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். காபத்துல்லாவுக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை முத்தமிட்டு அந்த குழந்தையை வைத்து இறைவனிடத்திலே துஆ செய்கிறார். துஆ செய்துவிட்டு முஹம்மத் என்கின்ற பெயரை அந்த குழந்தைக்கு இடுகிறார்கள். யாரு? அப்துல் முத்தலிப், அவர் பாட்டனார், பெருமானாருடைய பாட்டனார். முஹம்மத் என்கின்ற பெயரை, அந்த பெயரை இதுவரையிலும் யாரும் இட்டதில்லை. அந்த பெயரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு இந்த உலகத்திலே யாருக்கும் அந்த பெயர் இருந்ததில்லை. முஹம்மத் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர் என்று அர்த்தம். புகழப்படுபவர் என்று கூட அல்ல, புகழப்பட்டு கொண்டே இருப்பவர். அல்லாஹ் தஆலா வரஃபஅனா லக ذிக்ரக என்று சொல்கிறான் இல்லையா, பெருமானாருடைய புகழையும் கீர்த்தியையும் நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சான்று பகருகின்றதை போன்று அந்த முஹம்மது என்கின்ற பெயரை அல்லாஹ் பாதுகாத்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வாயிலாக அல்லாஹ் தஆலா அந்த பெயரை கொடுக்கின்றான். இந்த பிறகு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பேர குழந்தை அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் பால் ஊட்டி வளர்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பால் ஊட்டி வளர்த்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு முதலாக இன்னொருவர் பால் கொடுக்கிறார். அது யார் என்று சொன்னால் சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சுவைபா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்மணி. இது அபூ லஹப் அவர்களுடைய அடிமை பெண்மணி. இந்த சுவைபா அம்மையார் இருக்காங்களே, அவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு கூட இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்கின்ற அந்த நற்செய்தியை கண்டு
சந்தோஷம் அடைந்தவர்களாக அந்த செய்தியை கொண்டு வந்து தன்னுடைய எஜமானிடத்திலே வந்து சொல்வதற்காக சுவைபா அம்மையார் அவர்கள் என்ன செய்றாங்க, ஓடோடி போறாங்க. யாரு அவருடைய எஜமான்? அபூலஹப். அபூலஹப் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி அபூலஹப் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தா கூட பிறந்தவங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூலஹபுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அந்த அடிமை பெண்மணி சொன்ன மாத்திரத்திலேயே, அப்போ இஸ்லாத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எல்லாம் மக்களுக்கு சொல்வதற்கு முந்தைய காலம் இல்லையா, நாயகம் அவர்களுடைய பிறந்த நேரம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பினுடைய நற்செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த செய்தியை கொண்டு வந்து சொன்ன சுவைபா அம்மையாரை பார்த்து சந்தோஷத்தின் மிகுதியால அந்த அபூலஹப் சொல்லுகின்றான், சுவைபா, இன்றிலிருந்து நீ விடுதலை, உன்னை உரிமை விட்டு விட்டேன். நீ எனக்கு அடிமையாக இருந்திருந்தாய், உன்னை இந்த நற்செய்தியை கொண்டு வந்து இனிப்பான செய்தியை சொல்லிட்டு இல்ல, உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி உரிமை விட்டு விடுகின்றான். இந்த சம்பவம் நடக்குது. பாருங்கள், இஸ்லாத்துல மிகப்பெரிய எதிரி என்று திருக்குர்ஆனிலே காலம் காலமாக குர்ஆன் என்று எதுவரை இருக்குமோ அந்த காலம் வரை அபூலஹபை அல்லாஹ் ஒரு காஃபிர் என்றும் இறை நிராகரிப்பாளர் என்றும் இறைவனால் காஃபிர் என்று வெளிப்படையாக முத்திரை குட்டப்பட்ட ஒருவன் அபூலஹப். அந்த அபூலஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய நற்செய்தியை கேட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தினால் அவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அதாவது ஹாஃபிஸ் ஷம்சுத்தீன் இப்னு அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு பெரிய முஹத்திஸ், அவங்க சொல்றாங்க, உருஃபு தஅரீஃப் பில் மௌலிதி ஷரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் அவங்க சொல்றாங்க என்னன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையுடன் பிறந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தூங்கி முழிக்கின்றார்கள். தூக்கத்திலே கனவிலே அபூலஹபினுடைய இறப்பிற்கு பின்னால இது நடக்குது. அபூலஹப் இறந்ததற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. அப்பாஸுடைய கனவிலே அபூலஹப் வருகிறார். அபூலஹபிடத்தில் கேட்கப்படுகிறது ஒரு குரல், அபூலஹப் என்ன செய்கிறாய், எங்கு இருக்கிறாய்? வகால ஃபின்னார், நான் நரகத்தில் இருக்கிறேன், நான் நரகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அபூலஹப் சொன்னான். நரகத்தில் இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே அபூலஹப் திரும்ப சொன்னானா, இல்ல ஐயுஹஃபிஃப் அன்னி குல்ல லைலத்தி இஸ்னைன், ஒவ்வொரு திங்கட்கிழமையினுடைய இரவிலும் என்னுடைய வேதனை நரகத்திலே குறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவிலும் என்னுடைய வேதனை சற்று குறைக்கப்படுகிறது. வஅமுஸ்ஸு மின் பைனி அஸ்பஇ, என்னுடைய விரலில் இருந்து மாஅம் பிகதரின், ஒரு விதமான தண்ணீர் எனக்கு சுரக்கப்படுகிறது. என்னுடைய கை விரல்களில் இருந்து தண்ணீர் அன்று மட்டும் அந்த ஸ்பெஷலான ஒரு கன்செஷன் கொடுக்கப்படுகிறது, வசதி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவிலும் எனக்கு வேதனை குறைக்கப்படுகிறது, நரகத்திலே என்னுடைய கஷ்டங்கள் குறைக்கப்படுகிறது, அதோடு சேர்த்து எனக்கு தண்ணீரும், தாகத்திற்கு தண்ணீரும் கொஞ்சம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணத்தையும் சொன்னாராம். வன்னதாலிக பிஅதாகீலி சுவைபா பிவிலாதத்தின் நபி பிர்வாயிஹா லஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமயத்திலே அந்த நற்செய்தியை கொண்டு வந்து சொன்ன அந்த சுவைபா என்ற அடிமை பெண்மணியை, என்னுடைய அடிமையை, அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே நான் விடுதலை விட்டதன் காரணத்தினாலும், அந்த சுவைபா அவர்கள் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி காரணத்தினாலும் எனக்கு இந்த வேதனை குறைக்கப்படுகிறது என்று அந்த அபூலஹப் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இது ஹாஃபிஸ் ஷம்சுத்தீன் இப்னு நாசிருத்தீன் திமஸ்கின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரறிஞர் அவருடைய மௌரிது சாதி ஃபி மௌரிதில் ஹாதி என்ற ஒரு கிதாபிலே சொல்லுகின்றார்,
அதாவது ஒரு சாதாரண அதாவது காஃபிரான, குர்ஆனிலே இவன் காஃபிர் என்று முத்திரையிடப்பட்டு வேதனை செய்யப்படக்கூடிய, நரகத்தில் தள்ளப்படக்கூடிய அபூ லஹப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு மனதில் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதன் காரணத்தினாலேயே அவனுக்கு அதாவது திங்கட்கிழமையினுடைய இரவிலே இப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது என்றால், காலம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை கொண்டாடக்கூடிய, அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருப்பான் என்பதை அவர் கவிதை நடையிலே அவர் சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரருளாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய அருளான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை, வருகையை சந்தோஷப்படுவதிலே நமக்கு ஆயிரம் நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுவைபாங்கிற பெண்மணிகிட்ட தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத்தா கூட பிறந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பால் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பால் கொடுத்த பெருமை சுவைபா அம்மையார் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அரபுகளில் ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்தில். அதாவது ஒவ்வொரு நகரப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய குழந்தைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய செவிலித்தாய்களை வைத்து பால் ஊட்டுவார்கள். செவிலித்தாய்களை வைத்து பால் ஊட்டுவதற்கு அனுப்பி வைப்பாங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையை சில கிராமங்களுக்கு, அரபுகளுடைய கிராமங்களுக்கு அனுப்பி வைத்து அங்க குழந்தை பருவத்திலே பால் ஊட்டி சீராட்டி அதை கொஞ்சம் வளர்க்கிற வரைக்கும் அங்கிருந்து பண்பாடுகளை, அங்கு உள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு மொழிவன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, கிராமங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க குழந்தையை பெற்றதற்கு பிறகு. அந்த வளமை அரபுகளிடத்தில் அன்று இருந்தது. இப்போ சாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. அந்த சாது கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் இந்த செவிலித்தாய்கள் எல்லாம் அதிகமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அங்கு அந்த மக்களுடைய கலாச்சாரம், அந்த மக்களுடைய பண்பாடும், அந்த மக்களுடைய அந்த மொழி வன்மையும் ஒரு பலமான ஒரு வலிமை மிக்கவர்களாக குழந்தையை மாற்றுவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் அந்த ஊர்ல இருந்தது, அந்த கோத்திரத்தில் இருந்தது. அதன் காரணத்தினால தன்னுடைய பிள்ளை அருமை பேரர் முஹம்மத் இந்த குழந்தையை பாலூட்டுவதற்காக செவிலித்தாயை தேடுகிறார் பாட்டனர் அப்துல் முத்தலிப் அவர்கள். என்னென்ன காரணத்துக்காக வேண்டி அங்க அனுப்புவாங்க, குழந்தைய நல்ல மொழி வன்மை வர வேண்டும் என்பதற்காக, நல்ல அரபு, பண்டைய காலத்து அந்த அரபு மொழியை கற்க வேண்டும் என்பதை, அதை கல்விக்காக வைத்துக் கொள்வோம். அதுபோல கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதற்காகவும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்காகவும், அதுபோல உடலிலே நல்ல வலிமை, நரம்புகள், எலும்புகள் என்று வலிமை மிக்கதாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த சாது கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த செவிலித்தாய்களிடத்தில் பால் குடிப்பதற்காக அனுப்புவார்கள். இப்படி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சாது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயை அப்துல் முத்தலிப் அவர்கள் நியமிக்கின்றார்கள். அந்த தாயுடைய பெயர் தான் ஹலீமத்து சாதியா, ஹலீமா அம்மையார் அப்படின்னு சொல்லுவோம். ஹலீமா அம்மையார், ஹலீமா பின்த் அபு சுவைப் அப்துல்லா இப்னு ஹாரிஸ். அவருடைய கணவருடைய பெயர் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு. இப்போ இந்த தம்பதி இடத்துல தான் ரசூலுல்லாஹ்வை அனுப்பி பால் குடிப்பதற்காக அனுப்ப போகிறார்கள். அந்த ஹாரிஸுக்கும் அந்த ஹலீமத்து சாதியா, அந்த ஹலீமா அம்மையாருக்கும் குழந்தைகள் இருந்தாங்க. அப்துல்லா, அனீசா, ஷைமா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதர சகோதரிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பால் குடித்தாங்க இல்லையா, சாது கூட்டத்தார்கள். அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு இடத்துல
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பால் குடித்திருக்கிறார்கள். அப்போ ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சீதந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் சாது கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணிடத்திலும் பால் இருந்திருக்கிறார்கள். அந்த சுவைபா சொன்ன இல்லையா, நம்ம அபூ லஹபினுடைய அடிமை பெண்மணி, அவரிடத்திலும் பால் குடித்திருக்கிறார்கள். பால் குடி சகோதரர்கள். இப்போ ஹலீமத்து சாதியா அவருடைய சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம். ஹலீமத்து சாதியா அவர்கள் பெருமானாரை எப்படி பால் கொடுத்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த சம்பவம் இருக்கு, ரொம்ப அற்புதமான சம்பவம். அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா, ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துலதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த செவிலித்தாய்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்க இருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்குன்னு வைங்களேன். அங்க ஒரு இடத்துல ஒரு வீடோ அல்லது ஒரு இடமோ, அந்த இடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படின்னு சொன்னா, செவிலித்தாய்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல வருவாங்க. இப்ப குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எந்த குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கணுமோ அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொண்டுட்டு நேரம் அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க போகும்பொழுது அந்த செவிலித்தாய்களில் முன்னாடி வைக்கப்படும். அந்த செவிலித்தாய்கள் என்ன செய்வாங்க, சூஸ் பண்ணி எந்தெந்த குழந்தையை நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த குழந்தையை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ அது எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வசதியான ஃபேமிலியில உள்ள குழந்தைன்னு சொன்னா உடனே அந்த குழந்தைய எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு வயிற்று பிளப்புக்காக வேண்டியும் அந்த குழந்தையுடைய அவங்க நிறைய தருவாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போய் என்ன செய்வாங்க, அந்த குழந்தைகளை சூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பணக்கார குழந்தையாக இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்கும். அல்லது ஏழை குழந்தையாக இருந்தா என்ன செய்வாங்க, தட்டி தட்டி போய் கடைசியில போய் எடுப்பாங்க. இப்படி போய் அந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் நடக்கும் வைங்களேன். ஹலீமத்து சாதியா அம்மையாரும் அவரோடு அந்த பால் கொடுக்கக்கூடிய செவிலி தாய்மார்களும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒட்டகையினும் அந்த கோவிரி கழுதை இருக்கு இல்லையா, அந்த கழுதை அது மேலையும் ஏறி பயணம் செல்கிறார்கள். பயணம் செல்லும் பொழுது எல்லாரும் ஒன்னா புறப்பட்டு போறாங்க. இந்த ஹலீமத்து சாதியா ஹலீமா அம்மையார் இடத்துல ஹலீமா அம்மையாரு அவங்களுடைய புருஷன் அவங்களுடைய குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தை இவங்க போறாங்க. மற்ற பெண்களும் அவங்களுடைய குடும்பத்தோட அவங்க எல்லாம் போடுறாங்க. ஹலீமா அம்மையார்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு பெண் கழுதை அது மேல ஏறி உட்கார்ந்து இவங்க எல்லாம் குடும்பத்தோட போறாங்க. இன்னொரு ஒட்டகமும் ஒரு வயதான கிழட்டு ஒட்டகமும் இருக்குது. இப்ப இந்த பெண் கழுதை இருக்குல்ல, அந்த பெண் கழுதை ரொம்ப ரொம்ப நலிவடைந்து ஒரு விதமான பலகீனமான உடம்புலாம் ஒட்டி போய் கிட்டத்தட்ட நொண்டி தூக்க முடியாம இவங்களை தூக்கிக்கிட்டு போற மாதிரி ஒரு பலகீனமான ஒரு பெண் கழுதை. அவங்களோட ஒரு கிழட்டு ஒட்டகமும் சேர்ந்து போகுது. அது மேல ஏறி உட்கார கூட முடியாது, அந்த மாதிரி ஒட்டகம். இவங்க போறாங்க. இவங்க கூட போற மற்ற மக்கள் எல்லாம் ஓரளவு நல்ல ஒட்டகையும் ஒரு நல்ல கழுதையிலும் ஏறி அல்லது குதிரையிலும் ஏறி அவர்கள் சவாரி செய்து போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா புறப்பட்டவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. இவங்களுடைய கழுதையும் ஒட்டகமும் பலகீனமான நிலையில் இருக்கிறதுனால இவங்களுடைய ஒட்டகம் ரொம்ப மெதுவா போக ஆரம்பிச்சது. எல்லாரும் முந்திக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க அம்மா ரொம்ப ஸ்லோவா முடியாம கொஞ்சமா அங்கங்க ரெஸ்ட் எடுத்து என்ன செய்யறாங்க, போறாங்க. ஹலீமா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அந்த அம்மையார் அவங்களுடைய தோட்டத்துல அவங்களுடைய ஒழுங்கான விளைச்சல் இல்லை. அவங்க வச்சிருந்த ஒரு சில ஆடுகள், அந்த ஆடுகளுக்கும் சரியான மேய்ச்சலுடைய வசதிகள் இல்லை. அவங்களுக்கும் அந்த ஆடுகளிடத்திலும் பால் கறப்பதில்லை, பாலும் வருவதில்லை. வீட்டில் பயங்கரமான ஒரு வறுமையான சூழ்நிலை. சரி, இப்படி போய் குழந்தைக்கு பால் கொடுத்தாவது நம்ம ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் கிளம்பி போறாங்க. போனா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட அவரிடத்திலே மாறில் பால் இல்லை. அந்த அளவுக்கு உணவு உண்டாதான உடம்புல சத்து வரும், பால் சுரக்கும்.
உணவுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில பலகீனமான ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இவங்க போறாங்க. இவங்க கூட போனவங்க எல்லாம் ரொம்ப முன்கூட்டியே போய் அந்த இடத்தை போய் அடைந்து விடுகிறார்கள். அந்த இடத்துல போய் பார்த்தா முதல்ல போன ஆட்கள் ஃபுல்லா பணக்கார ஃபேமிலியை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, குழந்தைகள்லாம் எடுத்துட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு குழந்தை மட்டும் அப்படியே இருக்குது, யாருமே எடுக்கல. இவங்க கூட போனவங்க எல்லாம் அவங்க ஒரு குழந்தையை எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும், அந்த அருமை குழந்தையை மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த குழந்தை தான் பரக்கத்து மிக்க குழந்தை என்பதை. இவங்க இந்த குழந்தையை ஏன் எடுக்கல அப்படின்னு சொன்னா, ஏன் ரசூலுல்லாஹ் தட்டி தட்டி, இவ்வளவு ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகான ஒளிமயமான ஒரு குழந்தை, அவங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அப்படி ஒரு ஒளிமயமாக வைத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க ஏன் எடுக்கலன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அனாதை, அத்தா வயிற்றில் இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அம்மாவும் அத்தா இல்லாட்டாலும் அனாதைன்னு எத்தீம்னு சொல்லுவாங்க இல்லையா. அம்மா இருக்கிறாங்க, இவருடைய பாட்டனார் தான் இருக்கிறார். அத்தா இல்லாத குழந்தையை எடுத்துட்டு அம்மாவும் பாட்டனாரும் என்னத்தை பெருசா தந்துட போறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அதை ரசூலுல்லாஹ் தட்டி 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 விட்டு கடைசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை அப்படியே வைத்திருந்தார்கள். இந்த அம்மையாரும் குடும்பமும் கடைசியா போய் அந்த இடத்தை அடைந்து பார்த்தால் அந்த ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறது. இப்ப இவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம எப்படி எடுக்கிறது இந்த குழந்தைய, நம்மளே கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துல இருக்கிறோம், நம்ம இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைக்கே சரியாக பால் கொடுப்பதற்கு முடியல, ஏதாவது நமக்கு வருமானம்னு வந்தா அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை சேர்த்திக்கிட்டு பால் கொடுக்கலாம்னு நினைச்சா, இந்த குழந்தைக்கு அத்தாவும் இல்லை அம்மாவும் பாட்டனாரும் தான் இருக்கிறாங்க, எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் உடனே ஹலீமத்து சாதியா அம்மையார் சொல்றாங்க தன்னுடைய கணவனிடத்திலே, எல்லோரும் இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க ஒவ்வொரு குழந்தையை எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு எல்லாரும் கையில குழந்தையோட திரும்ப போகும் பொழுது நான் மட்டும் கையில குழந்தை இல்லாம வெறுங்கையோட போறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால சரி இருக்கிற இந்த குழந்தை ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு நம்ம அந்த குழந்தைய கொண்டுட்டு போவோம், பால் ஊட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எடுக்கலாமான்னு கணவர்கிட்ட கேட்கிறாங்க. கணவர் சொல்றாரு, தாராளமா எடுக்கலாமே, செய்யலாமே, தாராளமா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தாராளமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி, எந்த குழந்தையும் கிடைக்கவில்லை, இந்த ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய நான் தங்கியிருந்த அந்த கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அந்த குழந்தையை தன்னுடைய அழகான மடியில் வைத்து பார்க்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய கண்ணை பார்க்கிறார்கள், முகத்தை பார்க்கிறார்கள். ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அந்த அம்மையாருக்கு ஏற்படுகிறது. அந்த அம்மையாருக்கு அந்த குழந்தையினுடைய அந்த பொலிவான ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்ததுடன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியினால அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மாரில் வைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒட்டியிருந்த மார்பில் பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் நபி இல்லையா, பெருமானார் இல்லையா, இந்த குழந்தையை பற்றி, இந்த குழந்தையினுடைய அருமையும் மகிமையும் மற்றவர்களுக்கு புரியவில்லை, இந்த அம்மையாருக்கும் புரியவில்லை. ஆனால் குழந்தையை தன்னுடைய கைகளில் தூக்கி ஏந்தியதற்கு, மடியில் வைத்ததற்கு பிறகுதான் அந்த குழந்தையினுடைய அந்த சிரிப்பையும் முகத்தினுடைய பொலிவையும் பார்க்கிறார்கள். தன்னுடைய மாரில் வைத்ததும் மாரில் பால் தங்கு தடையின்றி சுரக்க ஆரம்பித்தது. பால் கொடுக்கிறாங்க. பால் குடித்து விட்டு முடித்ததற்கு பிறகு தன்னுடைய குழந்தையையும் எடுத்து அவர் தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுக்கிறார்கள். தன்னுடைய குழந்தையும் வயிறார குடிக்கின்ற அளவிற்கு பால் வருகிறது. இரண்டு குழந்தையும் நிம்மதியா பால் குடித்ததற்கு பிறகு உறங்கி விடுகிறார்கள். உறங்கியதற்கு பிறகு அந்த கணவர் என்ன செய்கிறாரு, அப்படியேன்னு சொல்லிட்டு நேர வெளியில வந்து தன்னுடைய கிழட்டு ஒட்டகம் நின்றுச்சு இல்லையா, அந்த கிழட்டு ஒட்டகத்துக்கிட்ட போறாரு கணவர். ஹாரிஸ் என்ன செய்யறாரு, தன்னுடைய கிழட்டு ஒட்டக இடத்துல போய் பார்க்கிறாரு. திடீர்னு அந்த குழந்தை அந்த ஒட்டகத்தின் மாரை பார்த்தால் மாரிலிருந்து பால் சொட்டு சொட்ட
வீங்கியதாக சொட்டு சொட்டாக விழுந்த வண்ணம் மாறில் பார் நிறைந்ததாக காணப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அந்த கிழட்டு ஒட்டகம், பெண் ஒட்டகம், அதுல மாறில் பால் சுரக்கின்றது. அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து தானும் குடிக்கிறார்கள், தன்னுடைய மனைவிக்கும் கொடுக்கிறார்கள். வயிறார அவர்கள் அன்று குடிக்கிறார்கள். அன்று வரையிலும் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய அருகில் படுக்க வைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு கூட சரியான உணவை கொடுக்க முடியாததை எண்ணி அந்த அம்மையார் இரவு ஒழுங்காக தூங்கின சரித்திரமே கிடையாது. தூக்கம் வராது. குழந்தைக்கு வயிற்றுக்கு ஒண்ணு கொடுக்க முடியலன்னா நிம்மதியாக எந்த தாய்க்கு தூக்கம் வரும்? அந்த தாய் அப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுத்ததற்கு பிறகு தன்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுத்ததற்கு பிறகு தானும் வயிறார அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை குடித்து விட்டதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்திலே கணவனும் குடித்ததற்கு பிறகு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அன்று தூங்குகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை அந்த கணவர் உணர்கிறார். காலையில் எந்திரிச்சு வந்ததும் தன்னுடைய அருமை மனைவிடத்தில் வந்து சொல்றார், ஹலீமாவே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நீ ரொம்ப பரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறார். நீ ஒரு பரக்கத்து நிறைந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாய் என்றார். அந்த அம்மா சொன்னாங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். என் சொந்த ஊருக்கு வரணும்ல, பயணத்தை தொடர்கிறார்கள். அந்த பெண் அந்த ஒட்டகத்தோடு வந்தார்கள். ரெண்டாவது அந்த பெண் கழுதையை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த கழுதையில ஏறிதான் வந்தாங்க. ரொம்ப நலிவடைந்து உருக்கி போய் இருந்த அந்த பெண் கழுதையின் மேல ஏறிதான் வந்தாங்க. இப்ப அந்த கழுதையை எடுத்துட்டு திரும்ப போகணும். அந்த குழந்தையையும் அவர்கள் அமர்ந்து அந்த குழந்தையையும் தன்னோடு அந்த பெண் கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து வைத்துக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் வரும்பொழுது, அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வரும்பொழுது, இந்த அம்மாவோட ஒட்டகம், இந்த அம்மாவுடைய கழுதை அப்படியே மெதுவா தவங்கி அப்படியே தள்ளாடி நடந்து வந்துச்சு இல்லையா. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற பெண்கள் எல்லாம் கேலியா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு நகை செய்து கொண்டு நகையாடி கொண்டு என்ன செஞ்சாங்க, போனாங்களாம். என்ன ஹலீமா, என்ன ஒட்டகத்துல வர்ற, என்ன கழுதையில வர்ற, ஒரு நொண்டி கழுதையில வர்றிய அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி செய்துக்கிட்டு போனாங்க. கிண்டல் கேலி செய்து கொண்டு போனார்கள் இல்லையா. இப்ப அந்த நலிவடைந்த ஒட்டகம், ஒட்டி போயிருந்த அந்த ஒட்டகமும் அந்த பெண் கழுதையும், அந்த பெண் கழுதை துள்ளி குதித்து கொண்டு எழுந்து நின்று அவர்களை தூக்கி கொண்டு அப்படி ஜம்முண்டு போச்சு. போகும்பொழுது இவங்க எல்லாம் ரொம்ப லேட்டா தான் கிளம்புனாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல. இவங்க நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த குழந்தையை பார்த்து பால்லாம் கொடுத்து நிம்மதியா தூங்க வச்சுட்டு திரும்ப எந்திரிச்சு போனாங்க. கொஞ்சம் தூரமா போயிட்டு இருந்த அந்த படை, அந்த கூட்டம், அவங்களோட வந்த கூட்டம் போயிட்டு இருந்தாங்க இல்லையா. திடீர்னு பார்த்தா ஹலீமா அம்மையாருடைய ஒட்டகமும் அந்த பெண் கழுதையும் கட என்று அவங்களெல்லாம் வந்து முந்தி கொண்டு அந்த கழுதை சென்றது. அந்த கழுதை முந்தி கொண்டு செல்வதை பார்த்ததும் அந்த அம்மையார், அந்த பெண்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன ஹலீமா, என்ன நடந்தது, என்ன ஆச்சு? வரும்போது வந்திய அந்த பெண் கழுதையா இது? வரும்போது நீங்கெல்லாம் வந்தீங்களே அந்த கழுதையில தான் இப்ப போறீங்களா? ஆச்சரியமா இருக்குது, இது ரொம்ப வேகமா போகுது, எங்களுக்கு முன்னாடி நீங்க போறீங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேரும் ஆச்சரியத்தோடு கையை மூக்கு மேல விரலை வைத்தவர்களாக ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அப்படி ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். ஊருக்கு வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேர அவங்களுடைய ஆடுகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஆடுகள், அந்த ஆடுகளை வைத்து அவங்க மேய்ச்சலுக்கு விடுவாங்க. மேய்ந்து கொண்டு அந்த ஆடுகள் வரும். அந்த ஆடுகளிடத்தில் மேய்ந்து வந்ததற்கு பிறகு பால் கறந்து அந்த பாலை குடிப்பார்கள் அல்லது விற்பார்கள். இப்ப அந்த ஆடுகள்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் பால் இல்லாம அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து இறங்கி முதல்ல அந்த ஆடுலாம் அவுத்து விட்டுட்டு மேய்ச்சலுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆடுகள் எல்லாம் போய் எங்க மேய்ஞ்சிட்டோ தெரியல, போயிட்டு நேர திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தால் மடி நிறைந்ததாக, மடி சுரந்த பால் சுரந்ததாக, அப்படி பாலோடு அந்த ஆடுகள் எல்லாம் திரும்ப வீட்டுக்கு வந்துச்சு.
இதை பார்த்த அந்த ஹாரிஸ் அவர்களுக்கும் சாதியா ஹலீமா அம்மையாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அருள் அல்லாஹ் செய்யறான், இல்ல இந்த குழந்தையினாலதான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத அவங்க உறுதியா நம்பினாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம், என்ன எல்லா ஆடும் போய் மேயுது, எல்லா ஆடும் திரும்ப வரும் பொழுது வயிறு ஒட்டி நிலையில் வருகிறது, பால் இல்லாத ஒரு ஒட்டி போன ஆடுகளாக வருகிறது. ஆனா ஹலீமா அம்மையாருடைய ஆடுகள் மட்டும் எங்கதான் மேயுதுன்னு தெரியல, ஆனா வரும் பொழுது அப்படி செழிப்பாக வருகிறது என்று அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களை எல்லாம் அழைத்து அந்த ஊர் மக்கள் சொன்னாங்களா, இந்த ஹலீமா அம்மையாருடைய ஆடு எங்க போய் மேயுதோ அங்க அந்த ஆடுகளை அனுப்பி விடுங்க, இந்த ஆடும் போய் அத மாதிரி திரும்ப வரும் பொழுது பாலோட வரும், நல்ல சுரந்து நல்ல செழிப்பான ஆடுகளா வரும் அப்படின்னு. ஆனால் இவர்களை தவிர அந்த ஆட்டிலிருந்து ஒரு சொட்டு பாலை கூட யாராலும் கலக்க முடியவில்லை. இந்த அருளை அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் பேணியதன் வளர்த்ததன் காரணத்தினால், பாலூட்டியதன் காரணத்தினால், அவர்களோடு வைத்துக் கொண்டு பராமரித்ததன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த அருளை கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த உடனேயே அந்த சுவைபா என்பவரை விடுதலை செய்தார்கள். அபூலஹபிடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே விடுதலை, பெண் விடுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பிறகு எளிமையிலும் வறுமையிலும் வாழ்ந்தவர்களை வளமானவர்களாக மாற்றுகிறார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் நடத்துகிறான். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் கை சேதம் அடைந்தவர்களாக மாறுகிறார்கள். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேணுகிறார்களோ, பாதுகாக்கிறார்களோ, பராமரித்தார்களோ, பாலூட்டினார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாலூட்டி சீராட்டி என்ன செய்றாங்க, ஒரு 2 வருடம் அந்த குழந்தையை பால் ஊட்டுகிறார்கள். 2 வருடம் ஆனதற்கு பிறகு பால் குடி தமனை என்று அந்த நேரம் முடிவடைகிறது. அந்த நேரம் முடிவடைந்ததற்கு பிறகு என்ன செய்யறாங்க, அந்த குழந்தையை கொண்டுட்டு நேரம் மதீனாவுக்கு வர்றாங்க. தன்னுடைய பெற்றோரிடத்தில் தாயிடத்தை கொண்டு போய் ஒப்படைக்கணும்ல குழந்தைய. ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒரு 2 வருஷம் பால் ஊட்ட வேண்டும் என்றால் அந்த 2 வருஷத்துக்குரிய ஊதியத்தை வாங்கிக் கொள்வார்கள். அந்த 2 வருடம் கழித்ததற்கு பிறகு அந்த தவணை முடிகின்ற பொழுது தாயிடத்தில் அந்த பெற்றோரிடத்தில் இந்த குழந்தையை ஒப்படைக்க வேண்டும் இல்லையா? இந்த ஹலீமா அம்மையாருக்கும் அவங்களுடைய புருஷனுக்கும் இந்த குழந்தையை கொடுக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்? இவ்வளவு அருள் வளங்களை இந்த குழந்தையை வைத்து எங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான். வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவர்கள் எங்களை அல்லாஹ் வசதியை மிக்கவர்களாக, வளமானவர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றிவிட்டான். இது எல்லாம் இந்த பிள்ளையினாலதான் நமக்கு கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம எப்படி ஒரு கனத்த இதயத்தோட அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு, ஏன்னா சொன்ன வாக்கையும் நிறைவேற்றணும்ல, குழந்தையை கொண்டு போய் கொடுக்கணும் பெற்றோரிடத்துல. ஆனா இந்த குழந்தையை கொண்டு கையில் கொண்டு என்ன செய்யறாங்க, நேர மதீனாவுக்கு மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து அந்த அம்மையாரிடத்துல குழந்தையை கொடுக்க மனசு வரல. அந்த அம்மாவுக்கு 2 வருஷம் நம்ம பால் ஊட்டி வளர்த்திருக்கிறோம். நல்ல அழகான முறை இந்த குழந்தையுடைய எல்லா பரக்கத்தையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம அந்த குழந்தையை எப்படி கொடுக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இருந்தாலும் மனதை கல்லாக்கி கொண்டு தன்னுடைய அந்த குழந்தையை ஆமினா அம்மையாரிடத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. கொடுத்தவங்க குழந்தையை கொடுத்துட்டு திரும்ப வரல. குழந்தைய ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா முதல்ல வீட்டில இருந்தே ஒரு பிளான் பண்ணி தான் கொண்டு போனாங்க. இந்த குழந்தைய நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம எப்படியாவது கையை காலை பிடிச்சாவது என்ன செய்ய அந்த குழந்தைய திரும்ப வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி ஆமினா அம்மையார்கிட்ட போய், எம்மா இந்த குழந்தை சிட்டிக்குள்ள இந்த நகரப்புறங்கள் இருந்தா ஏதாவது ஒரு நோய்பட்டு ஏதாவது ஒன்று ஆகிடக்கூடாது, ரொம்ப சேஃப்டி முக்கியம். இந்த குழந்தைய நான் இவ்வளவு நாளா அழகா பாதுகாத்துட்டு வர்றேன், இன்னும் கொஞ்ச காலம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன். தரமாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது.
ஆனா இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்க, இன்னும் நல்ல வாலிபமா அல்லது நல்ல வளமானவராக நல்ல வலிமை மிக்கவராக அவர் மாறினதுக்கு பிறகு நானே கொண்டு வந்து கொடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி அப்படி வற்புறுத்தி கொண்டு அந்த குழந்தையை திரும்ப தாங்கன்னு நிக்கிறாங்க. ஆமீனா அம்மையாரும் பார்த்தாங்க, சரி இந்த அம்மா ரொம்ப கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை மறுபடியும் சிறிது அவகாசம் கொடுத்து வளர்ப்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி கொண்டு வந்த சந்தோஷத்துல அப்ப அம்மையார் ஆமினா அம்மையார் ஒத்துக்கிட்டாங்கன்றவனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தையை கொண்டு நேர வருகிறார்கள். அந்த குழந்தையை கொண்டுட்டு நேர வந்து வீட்டில் விட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து ஸாதியா அம்மையாருடைய வீட்டில் வளர்கிறார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ அல்லது ஒரு சில வருடங்களுக்கு பிறகோ ஓரிரு வருடங்களுக்கு பிறகோ ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹலீமத்து ஸாதியா அம்மையாருக்கு பிறந்த அந்த பால்குடி சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களோடும் மற்ற ஊர் சிறுவர்களோடும் ஒரு இடத்துல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் அங்கே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அங்க ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் ஒன்று நடக்குது. ரசூலுல்லாஹ் சிறுவனாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி ஒன்று நடக்குது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வானவ தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விளையாடி கொண்டிருந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை அப்படியே தனியாக எடுத்துட்டு போய் என்ன செய்றாங்க, ஒரு மயக்க நிலையை கொண்டு வந்து அவர்களுடைய நெஞ்சை பிளக்கிறார்கள். நெஞ்சை பிளக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எடுத்து இதயத்தில் இருந்து ஒரு பகுதியை நீக்குகிறார்கள். இதயத்திலிருந்து ஒரு பகுதியை நீக்குகிறார்கள். நீக்கிவிட்டதற்கு பிறகு அவர்கள் கொண்டு வந்த தங்கத்தால் ஆன ஒரு தட்டை கொண்டு வந்து அந்த தங்கத்தால் தட்டில் வைத்து ஜம்சம் தண்ணீர் இருக்கு இல்லையா, புனிதமிக்க ஜம்சம் தண்ணீர், அந்த ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து அந்த இதயத்தை கழுவி மறுபடியும் அந்த இதயத்தை, அதாவது கஷடுகள் நீக்கப்பட்ட அந்த இதயத்தை எடுத்து உள்ளே வைத்து பொருத்தி ஒரு ஆபரேஷன் நடந்து முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற சம்பவம் இளமை காலத்தில் நடந்த இதே போன்ற சம்பவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு முறையும் நிகழ்ந்தது. அது பின்னாடி பார்ப்போம். அது எப்பன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மிஅராஜ் என்ற பயணத்திற்காக தயார் செய்வதற்காக அன்று ஒரு இதே மாதிரி ஒரு சர்ஜரி நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சர்ஜரி, அப்போ இன்னொரு சர்ஜரி நடந்தது. இப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல், இவருக்கு நடந்த இந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவத்தை அந்த இடத்துல விளையாட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இப்படி நடந்த செய்தியை தூரத்திலிருந்து பார்த்தோ என்னமோ தெரியவில்லை, அலறி அடித்துக் கொண்டு பயந்து போய் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்து போய் நேர ஓடி போறாங்க. எங்க? ஹலீமா அம்மையாட்ட ஓடி போறாங்க. ஹலீமத்து ஸாதியா அம்மையாட்ட போய், அம்மா அம்மா என்னமோ ஆச்சு, என்னன்னு தெரியல, நம்ம தம்பி முகம்மதை கொலை பண்ணிட்டாங்க, தம்பி முகம்மதை வெட்டி போட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னு பயந்து தன்னுடைய தாயிடத்துல வந்து புலம்பினார்கள் அந்த மக்கள். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் தாங்க முடியல. அந்த இடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த இடத்தை நோக்கி ஓடி போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போனா, அங்கே அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் நிறம் மாறி இருந்தது என்று எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் நிறம் மாறி இருந்தது என்று எழுதுகிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சர்ஜரி நடந்த அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டதற்கு பிறகு பின்னொரு காலத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை நான் பார்த்தேன், நாயகம் அவர்களுடைய நெஞ்சிலே அந்த அதாவது கிழிக்கப்பட்ட அடையாளம் இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக அறிவிப்புகள் இருக்கின்றது. அதை வச்சுட்டு போங்க. இப்படியாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து அல்லது தெரிந்து கொண்டதற்கு பிறகு நாயகம் ரசூலுல்லாஹ் அப்படி ஜம்மண்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்ததற்கு பிறகும் அவர்கள் எந்திரிச்சு நிற்பதை பார்த்து அந்த அம்மையார் ஒரு பெருமூச்சு விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்னும் ஆகல, பேசதான் செய்யறாரு, நான் நார்மலான ஒரு ஸ்டேபிளான நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவர்களுக்கு பயம் தாங்க முடியவில்லை. ஏன்னா இது அமானிதமான குழந்தை இல்லையா? குழந்தையை நம்ம ஊர்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து பால் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கின்றோம், பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம், அதுக்கு ஊதியம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு அற்புதமான இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்மள பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேரம் ஓடி போறாங்க. எங்க? திரும்ப மக்காவுக்கு ஓடி போய் அம்மாட்ட போய் ஒப்படைக்க போறாங்க. அன்னை ஆமினா அம்மையார்ட்ட போய், என்ன நான் வச்சிருந்தது போதும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா, இவருக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சு, பயந்துட்டானா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அம்மையார்ட்ட ஒப்படைச்சோடனே ஆமினா அம்மையார் ரொம்ப கூலா இருந்தாங்க. என்னுடைய குழந்தை அற்புதமான ஒரு குழந்தை, இந்த குழந்தை, அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா எதுவும் செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த குழந்தையை எடுத்து மறுபடியும் தன்னுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வயது வரும் வரை அவர்கள் பால் கொடுத்து அவர்கள் 6 வயது வரை ஆமினா அம்மையாரிடத்திலே வளருகிறார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் வளருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாயாரும் அப்துல் முத்தலிப் அவர்களும் ஆமினா அம்மையாருடைய அவருடைய ஒரு துணைக்காக அவருடைய உதவி பெண்மணி உம்மு ஐமன் இவ்வளவு பேரும் என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அப்துல்லா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய ஜியாரத் செய்வதற்காக அவருடைய கபரை நோக்கி போகிறார்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்விலே, அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். வல ரஹ்மான் எதை கேட்டோமோ எதை படித்தோமோ அதன்படி அதை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நாம் அமல் செய்வதற்கும், வல ரஹ்மான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கை குறிப்புகளை கேட்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவானாக என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்பை முடிவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.